தேனியில் நடந்த புதிய தலைமுறையின் வீட்டுக்கொரு விஞ்ஞானி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் தங்களது அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தி பலரையும் கவர்ந்தனர். புதிய தலைமுறை தொலைக்காட்சி, திண்டுக்கல் PSNA பொறியியல் கல்லூரி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி இணைந்து வீட்டுக்கொரு விஞ்ஞானி நிகழ்ச்சியை மேரி மாதா CMI பப்ளிக் பள்ளியில் நடத்தியது. இதில் 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து 250க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தினர். சீனியர் பிரிவில் மேரி மாதா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களின் படைப்பும், ஜூனியர் பிரிவில் THNU வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவிகளின் படைப்பும் சிறந்த அறிவியல் படைப்புக்கான முதல் பரிசை தட்டிச் சென்றது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தேசிய கூடைப்பந்து வீராங்கனை ஆதிரா மனோஜ் பரிசுகளை வழங்கினார். பப்ளிக் பிளேசஸ்லாம் நிறைய டஸ்ட்பின்ஸ் வைப்பாங்க. ஸோ அது ஆஃபனாக வந்து நிறையா ஓவர்ஃப்ளோ ஆகும். நிறையா டஸ்ட்பின்ஸ் நிறையா வேஸ்ட் போடும்போது நிறையா வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ இதனால வந்து நிறைய டிசீசஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ரோட்ஸும் வந்து நிறையா நேஸ்டி ஆகிடுது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு 2 இண்டிகேட்டர் வச்சுருக்கோம் டஸ்ட்பினில். இந்த டஸ்ட்பின் வந்து பாதி ஃபில் ஆகும்போது அந்த க்ரீன் இண்டிகேட்டர் வந்து ப்ளோ ஆகும். தென் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகும்போது அந்த ரெட் இண்டிகேட்டர் வந்து ப்ளோ ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து அதோட நோட்டிஃபை ஆகி இந்த வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிடலாம். நாங்கள் செஞ்சது இந்த கற்றாழையிலிருந்து கரண்ட் எடுக்கிற கான்செப்டை எப்படி செஞ்சீங்க, அதனால என்ன நன்மை இருக்கு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதனால எங்களுக்கு அதோட புரிஞ்சுக்கிட்டு முக்கியத்துவம் அறிந்து எங்களுக்கு முதல் பரிசு கொடுத்துருக்காங்க.